ஹாய்ஸ், இது உங்கள் அபி கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இறால் தாங்க. இறாலை வச்சு எப்படி சுவையான ஒரு கிரேவி பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த இறாலை இதே மாதிரி இந்த மாதிரி குடல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து நல்லா இதே மாதிரி க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. உள்ள குடலெல்லாம் நீக்கிடணும், நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் பார்த்துக்கோங்க பாத்திரத்தில். அப்புறமா கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கொஞ்சம் சோம்பு, இந்த 3ஐயும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம வெங்காயம் போட போகிறோம். நான் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 வெங்காயத்தையும் போட்டிருக்கேன். இதே மாதிரி நல்லா போட்டு அது நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா போட்டு வதங்கிட்டும். இப்போ பார்த்திங்களா, உங்களுக்கே தெரியும் நல்லா வதங்கி வந்துட்டு. இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா தக்காளியை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். வதங்கி வரவும் நம்ம 2 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி போட்டு இதை மாதிரி இந்த பதத்தில் என்ன ஆகணும்னா நல்லா வதங்கி வரணும். சிம்மில் வச்சு நல்லா இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம வச்சுருக்கிற இறாலையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்ணுங்க, சிம்லேயே வச்சுருங்க. சிம்லேயே நீங்கள் வைக்கும்போது என்ன ஆகும்னா அதில் உள்ள சாறு அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னு தண்ணி இறங்கி அந்த நம்ம வச்சுருக்கோம்ல இறால், அதில் உள்ள சாரே இறங்கி தண்ணி மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு இருந்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இறங்கி அந்த சாரெலாம் வந்துடும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக 2 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. வத்தப்பொடி கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சீரகத்தூளும் அதே மாதிரி 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, 2ஐயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதையும் இது கூட சேர்த்துட்டு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் உள்ள அந்த பொடி எல்லாமே, நம்ம போட்டிருக்கிற பொடி எல்லாமே அந்த இதுக்குள்ளே இறங்கணும், நம்ம இறாலுக்குள்ளே அந்தளவுக்கு இதாகணும். அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா பூ போல் வெந்திருக்கும். இதை நம்ம சாதத்துக்கு, அப்புறமா சப்பாத்திக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டான ஒரு சுவையான இறால் கிரேவி இப்போ பார்த்தோம். தேங்க்யூ.